காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே காஞ்சி மாமுனிவரின் அனுபவங்கள் தொட்டு அவர் வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் தொட்டு நாம் தினந்தோறும் ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் காஞ்சி மகா பெரியவா வெளி மாநிலத்தில் குர்ஜடா என்ற இடத்தில் தங்கியிருந்த பொழுது சேஷாசல சர்மா என்பவர் மகா பெரியவருக்கு தினந்தோறும் அர்ச்சனை செய்கிற நிகழ்விற்காக அவர் ஒரு தங்கத்திலான சிறு புஷ்பத்தை, தாமரை மலர் போன்று இருக்கிற சிறு புஷ்பத்தை எடுத்து கொண்டு வந்து மகா பெரியவரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை ஒரு பொற்கொல்லரிடத்திலே கொடுத்து ஒரு 108 பொற்காசுகள் அந்த புஷ்பத்தை தயாரித்து கொண்டு காஞ்சி மாமுனிவரிடத்திலே வருகிறார். பெரியவர் இதை ஏற்றுக்கொள்வாரா அல்லது என்ன சொல்ல போகிறார்? அவரிடத்தில் நான் கேட்காமலேயே இதை செய்துவிட்டோமே, என்ன செய்வது என்று தவித்து கொண்டே சேஷாசல சர்மா குர்ஜடா இடத்தில் மகா பெரியவா தங்கியிருந்த பொழுது அங்கு பெரியவரிடத்திலே வந்து உள்ளே நுழைகிறார். உள்ளே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்த உடனே பெரியவா உடனே சொல்கிறார், என்ன தங்க தாமரையால் செய்யப்பட்ட புஷ்பத்தை கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். இவருக்கு பெரியவாளுக்கு இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. அதற்கு முன்பாகவே தங்க பொற்காசுகளால் செய்யப்பட்ட புஷ்பத்தை கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டவுடனே, ஆமாம் பெரியவா, அது வாடிவிடும், சாதாரண தாமரை மலரால் செய்யப்பட்ட அந்த புஷ்பம் கொண்டு வந்து கொடுத்தால் அது வாடிவிடும், நீங்கள் நித்திய அனுஷ்டானத்திற்காக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரியவா உத்தரவு கேட்காமலேயே இதை நான் செய்துவிட்டேன், பெரியவா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பெரியவரிடத்திலே நமஸ்கரிக்கிறார். உடனே எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாய், எத்தனை செய்திருக்கிறாய் என்று கேட்டவுடனே அவர் சொன்னார், 108 பெரியவா செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே, இல்லையே இதிலே 111 இருக்குமே என்று சொல்லுகிறார். இல்லை பெரியவா, 108 தான் செய்து கொண்டு வந்தேன் என்று பொற்களிடத்திலே ஆர்டர் கொடுத்து செய்து வந்தேன் என்று சொன்னவுடனே பெரிய ஒரு இலையிலே அவர் கொண்டு வந்த தங்க பொற்காசுகளை, தாமரை புஷ்ப அந்த தங்க காசுகளை, தங்க தாமரை இதழ்களை அப்படியே ஒரு இலையிலே போட்டு ஒவ்வொன்றாக என்ன அதிலே மகா பெரியவா சொன்னபடி 108க்கு இவர் சொன்ன 108க்கு பதிலாக 111 இருந்ததாம். அவரே ஆச்சரியப்பட்டு போனாராம். அடுத்த நாள் அந்த பொற்கொல்லரிடத்திலே போய், நான் 108 தானே செய்ய சொன்னேன் சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், இது சின்ன சின்ன தங்க தாமரையால் செய்யப்பட்டது, 1-2 குறைந்து போய்விடும் என்பதற்காக நானே 111 செய்தேன், அது அவ்வளவு தங்கம் அதிலே இருந்தது என்பதனாலே 111 செய்தேன் என்று அவர் சொன்ன பிறகுதான் எப்படி ஒரு உள்ளே இருப்பது எப்படி பெரியவாளுக்கு தெரிந்தது. தங்கப்பொரு தாமரை அந்த மலர்களை கொண்டு வந்திருக்கிறாயா என்று ஒரு வண்டு வருவதற்கு எடுத்துக்கொண்டு பெரியவாளிடத்தில் காட்டுவதற்கு முன்பாகவே அதை சொன்ன பெரியவாளுடைய மேன்மையை நாம் என்ன என்று சொல்வது. ஏற்கனவே ஒரு நிகழ்வில் நாம் சொன்னோம், ஒரு அன்பர் மகா பெரியவாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஒரு கொன்றை மலர்களை கொண்டு வந்து சுவாமிக்கு பூஜை செய்வதற்காக கொடுத்த பொழுது அந்த அன்பரிடத்திலே, கொன்றை மலர்களை கொண்டு வந்திருக்கிறாய், அது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சிவபெருமானுக்கு பிடித்த ஆபரணத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாயே என்று பெரியவா சொல்ல அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு ஓரத்திலே அந்த கொன்றை மலர்கள் பூக்கோடையை தட்டுகிற பொழுது அதிலிருந்து ஒரு சர்ப்பம் வெளியே வந்து வெளியேறியதாம். சிவபெருமானுக்கு உகந்த ஆபரணம் பாம்பு அல்லவா, ஆகவே அந்த சிவபெருமானுக்கு உகந்த ஆபரணத்தையும் கொண்டு வந்திருக்கிறாயே
என்று எல்லோரிடத்திலும் பெரியவா சொன்னதையும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான மகானை பற்றி தினந்தோறும் சிந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளை மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு நிகழ்வோடு நாம் சந்திப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.